வெல்கம் டு கல்வி IAS அகாடமி யூடியூப் சேனல். 27th February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 554 ரயில் நிலையங்கள் நவீனமயம். பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் 34 ரயில் நிலையங்கள் மேம்பாட்டு பணியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஸோ மேம்படுத்தப்பட உள்ள ரயில் நிலையங்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில் நிலையங்கள் மேம்பாட்டு திட்டம் எந்த திட்டத்தின் கீழே நடக்குது, திட்டத்துடைய பெயர் அம்ரித் பாரத். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நியூஸ். விபத்தில்லாமல் பணிபுரிந்த ஓட்டுநர்களுக்கு தங்கம் வெள்ளி நாணயங்கள் பரிசு. சென்னை மாநகர் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்களில் விபத்தில்லாமல் பணிபுரிந்த ஓட்டுநர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை அமைச்சர் சிவசங்கர் பரிசாக வழங்கினார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நுரையீரல் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகும் காச நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு. நெக்ஸ்ட் நியூஸ். பாலாற்றின் குறுக்கே ரூபாய் 215 கோடியில் தடுப்பணை கட்ட நிதி ஒதுக்கீடு. ஆந்திர முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. பாலாற்றின் குறுக்கே குப்பம் பகுதியில் ரூபாய் 215 கோடியில் புதிதாக தடுப்பணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை. ரூபாய் 17,300 கோடி நலன் திட்டங்கள் தொடக்கம். தமிழகத்திற்கு செவ்வாய்க்கிழமை வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் புதன்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் ரூபாய் 17,300 கோடி மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு வளர்ச்சி நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். நெக்ஸ்ட் நியூஸ். கீழடி முதல் 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கைகள் 9 மாதங்களில் வெளியிடப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நெக்ஸ்ட் நியூஸ். ஜவுளித்துறையின் பங்களிப்பை அதிகரிக்க அரசு முயற்சி. பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ டெல்லியில் பாரத் டெக்ஸ் 2024 ஜவுளி வர்த்தக கண்காட்சியை திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். உக்ரைன் போரில் ரஷ்ய இராணுவத்திற்காக பணிபுரிந்த இந்தியர்கள் விடுவிப்பு. நெக்ஸ்ட் நியூஸ். அக்னிபாத் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட 2 லட்சம் இளைஞர்களுக்கு பணி நியமனம். குடியரசுத் தலைவருக்கு கார்கே கடிதம். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்னிபாத் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின்படி 17.5 வயது முதல் 21 வயது வரை உள்ளவர்கள் 4 ஆண்டுகளுக்கு இராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகிய முப்படைகளில் சேர்க்கப்படுவர். ஆண்டுதோறும் சேர்க்கப்படுவோரில் 25% பேர் மட்டும் தகுதி அடிப்படையில் மேலும் 15 ஆண்டுகள் முப்படைகளில் பணியாற்ற அனுமதிக்கப்படுவர். எஞ்சியவர்கள் தங்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவர். இத்திட்டம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே திங்கட்கிழமை கடிதம் எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. ராஞ்சி டெஸ்டில் வென்றது இந்தியா. இங்கிலாந்துடனான தொடரை கைப்பற்றியது. 17வது தொடர் வெற்றி. நெக்ஸ்ட் நியூஸ். செபாஸ்டியனுக்கு 5வது பட்டம். பிரேசிலில் நடைபெற்ற ரியோ ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் அர்ஜென்டினா வீரரான செபாஸ்டியனுக்கு சாம்பியன் பட்டம் அளிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ். மக்களவைத் தேர்தல். வங்கிகள் அஞ்சல் துறையுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு பிரச்சாரம். டீப்ஃபேக் தேர்தல் சமநிலையை சீர்குலைக்கும். டெல்லியில் 9 நாடுகளின் ஐநா சபைக்கான நிரந்தர தூதர்களுடன் திங்கட்கிழமை கலந்தாலோசித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், பொய் பரப்புரைகள், டீப்ஃபேக் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் தேர்தல் களத்தில் சமநிலை சீர்குலையும் என்று தெரிவிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ். காசாவில் அத்தியாவசிய பொருட்களுக்கு இஸ்ரேல் தடை. மனித உரிமை அமைப்பு குற்றச்சாட்டு. நெக்ஸ்ட் நியூஸ். பஞ்சாப் முதல்வராக பொறுப்பேற்றார் மரியம்.
பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண முதல்வராக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகள் மரியம் நவாஸ் திங்கட்கிழமை பொறுப்பேற்றார். நாட்டிலேயே மிக அதிகமாக 12 கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த மாகாணத்தில் ஒரு பெண் முதல்வராக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறை. நெக்ஸ்ட் நியூஸ். அரிய புகைப்படங்கள், நவீன அம்சங்களுடன் கருணாநிதி நினைவிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். நினைவிடத்திற்கு வாருங்கள் எனவும் முதல்வர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.